ஜப்பான்ல ஓனிஸ்க்குல லீடரா இருக்கிறவரோட பேர் தான் ஷோட்டன் டோஜி. இவரை பத்தி நிறைய கதை இருக்கு. ஆனா ரொம்ப பாப்புலர் ஆனதுன்னா இவர் சின்ன வயசுலயே மனுஷனா பிறந்து மாங்க் ஆகிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல இவங்க ஊர்ல சாப்பாடு ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு. இதனாலேயே நிறைய பேரு பட்னியால இறந்தாங்க. மாங்க்ஸ்க்கும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம இருந்திருக்கு. இதை பார்த்து சின்ன வயசா இருந்த ஷோட்டன் டோஜி இறந்து போனவங்களோட ஃபிளஷை கொண்டு வந்து மாங்க்கு கொடுத்திருக்கான். ஆனா இது எதுல இருந்து வந்துச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அவங்களும் சாப்பாடு கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாப்பாடு எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி அந்த மாங்க்ஸுக்கு தெரிய வந்தோடனே சின்ன பையன் கூட பார்க்காம ஷோட்டன் டோஜியை தனியா ஒரு மலையில விட்டாங்க. இதனாலேயே இவர் மனுஷங்க மேல ரொம்ப கோவமானாரு. அந்த மலையில இருந்து ஓனிஸ் எல்லாம் ஷோட்டன் டோஜியை வளர்த்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவர் மனுஷன்ல இருந்து ஒரு ஓனியா மாறி அந்த ஓனிகளுக்கு எல்லாம் லீடர் ஆயிட்டாரு. இன்னும் சில கதைகள்ல இவர் மாங்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ ரைஸ் ஒயினுக்கு அடிக்ட் ஆயிடுக்காரு. ஆனா மாங்க்ஸ் எல்லாம் ஒயினை குடிக்க கூடாது. இதனாலேயே இவர் சாபம் வந்து ஒரு ஓனியா மாறி இருக்காரு. மாறினது மட்டும் இல்லாம இவருக்கு கீழே நிறைய ஓனிகளை சேர்த்திட்டு பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போய் அவங்களோட ரத்தத்தை குடிச்சிருவாரு. இந்த டாபிக்கை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சஜஸ்ட் பண்ணாரு. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் பத்தி தெரியணும்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.